கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் கலாத்தியர் எழுதின நிருபம் 1 அதிகாரம் 13 வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சாபங்களை எல்லாம் சுமந்தார். அவர் சிலுவையிலே அதை சுமந்ததினால் நாம் சாபங்களுக்கு நீங்களாக்கப்பட்டிருக்கிறோம். மனித வாழ்விலே பல்வேறு சாபங்கள் நம்மை தாக்குகின்றன. மனிதன் பாவம் செய்த பொழுது தேவன் மனிதனை சபித்தார். மனிதர்கள் ஒருவருக்கொருவர் சபிக்கிறார்கள். இப்படியாக பலவிதமான சாபங்கள் மனிதனை ஆட்கொள்ளுகிறது. இந்த சாபங்களின் நிமித்தம் அவன் கஷ்டமடைகிறான், நஷ்டப்படுகிறான், துன்பப்படுகிறான். இவைகளிலிருந்து ஒரு விடுதலையை கொண்டு வரும்படிக்கு இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல, நம்முடைய நோய்களை மட்டுமல்ல, நம்முடைய சாபங்களையும் சிலுவையிலே சுமந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படி நம்முடைய சாபங்களை சுமந்தார் என்றால் இந்த வசனம் சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே, மரத்தால் உண்டாக்கப்பட்ட சிலுவையிலே அவர் நமக்காக தொங்கினார். அப்படி அவர் சிலுவையிலே மர சிலுவையிலே தொங்கினதினால் அந்த மர சிலுவையிலே தொங்கிற எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பாவம் அறியாதவர், ஆனாலும் அவர் பாவம் செய்யப்பட்டவரை போல, ஒரு சபிக்கப்பட்ட ஒரு மனுஷனைப் போல அந்த மர சிலுவையிலே நமக்காக தொங்கினார். அப்படி அவர் மர சிலுவையிலே நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். கிறிஸ்து நமக்காக சாபமாகி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே சாபங்கள் இருக்கிறது என்றால் நீங்கள் பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம், அவைகளை அனுபவிக்கவும் வேண்டாம். ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே அவைகளை வைத்து ஜெபியுங்கள். சாபங்களை இயேசு கிறிஸ்துவிடத்திலே சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த சாபங்களின் கட்டுகளை அவிழுங்கள். நிச்சயமாகவே நீங்கள் அவைகளிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்து என்ற நாமம் உங்களை சாபங்களிலிருந்து விடுவிக்கும். எப்பேற்பட்ட சாபமானாலும் சரி, பரம்பரையான இருக்கிற சாபமானாலும் சரி, எல்லா சாபங்களையும் முறிக்கிற, அதிலிருந்து நம்மை விடுவிக்கிற அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே எல்லா சாபங்களையும் முறித்து அவைகளை மேற்கொண்டு நாம் ஆசீர்வாதமாயிருப்போம். கர்த்தர் தாமே அதற்கேற்ற கிருபைகளை நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் எந்த சாபங்களும் எங்களை மேற்கொள்ளாதபடி எல்லா சாபங்களையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மேற்கொண்டு ஆசீர்வாதமாயிருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தர் அப்படியே செய்கிறபடியால் நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.